குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குரு அவரே எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. எல்லாம் உள்ள பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணையும் அகார உகார மகார தத்துவத்தின் வித்தகனாக வீற்றிருக்கக்கூடிய அந்த சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணையும் இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் நம் ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவுகோல் என்ற நிகழ்வின் வாயிலாக கிடைக்கப்பெற்று வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்கட்டும். வணக்கம். எப்பொழுதும் போல நாம் வாரம் சொல்லக்கூடியது தான். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு புதியதாக ஐயா அவர்கள் உங்களிடம். ரொம்ப மகிழ்ச்சி. அன்பிற்குரிய சுவாமிகளுக்கும் சிறந்த எழுத்து வேந்தராகவும் வெற்றிகரமான நூல் ஆசிரியராகவும் அறிஞராகவும் ஆன்மீகத்தில் சிறந்தவராகவும் திகழ்கின்ற சுவாமிகளுக்கு என் வணக்கத்தை சொல்லி, இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நித்தி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, வணக்கம் ஐயா. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை சொல்லி மகிழ்கிறேன். வணக்கம். ஐயாவே சொல்லிட்டார் நித்தி, நீ வந்து சாமி வணக்கம். வணக்கம் ஐயா. ஆத்மசமம் வெற்றியின் திறவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அடியார் பெருமகளுக்கு காலை வணக்கங்கள். அற்புதம். பார்த்து கொண்டிருக்கிற பக்தர்கள்லாம் போன வாரம் ஒரு கேள்வியினுடைய தொடர்ச்சி இருக்குது. அந்த கேள்வியை உங்களுக்காக ஐயா நினைவுபடுத்திட்டு அந்த கேள்விக்கான விடை நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஐயா சொல்லுங்க ஐயா. நம்ம நேயர்களுக்கு அந்த கேள்வியை நினைவுபடுத்துகிறேன். இன்று அளவில் நிறைய பேருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு பல்வேறு விதத்தில் வேதனைப்படுகிறார்கள். இதற்கு தீர்வாக ஒரு எளிய வழி இருந்தால் சொல்லுங்கள் சுவாமிகள் என்று போன வாரம் நான் கேட்டிருந்தேன். அந்த கேள்வியின் தொடர்ச்சியாக அதுக்கான பதிலை சுவாமிகள் என்று சொல்லுவார். ஆமாம் ஐயா. அதாவது ஏன் மன சஞ்சலம் ஏற்படுகிறது, அந்த மன அழுத்தம் ஏற்படுகிறதுன்னு நம்ம பேசிக்கிட்டு வந்தோம். ஆமாம். அந்த வகையில் வந்து பல காரணங்கள் இருக்குதுன்னு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் அப்படிங்கிறத பேசிக்கிட்டு வந்தோம். அதாவது சாப்பாட்டினால் மனம் எப்பொழுதுமே இந்த மாதிரி அழுத்தத்துக்கு ஏற்படுகிறது. காற்றை சரியாக சுவாசிக்காத பொழுது, அது அளவுகளுப்படி இல்லாமல் முறை தவறி போகும் பொழுது மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படுது அப்படிங்கிறத போன வாரம் நம்ம முடிச்சோம் ஐயா. அப்போது ஆகாரம் என்ற அன்னமய கோஷமும் பிராணம் என்ற காற்றினுடைய பிராணமய கோஷமும் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அப்படி உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா போன வார நிகழ்வு பார்த்தீங்கன்னா தெரியும் இணையதளத்தில். அடுத்தபடியாக மனோமய கோஷம். நீங்கள் கேட்ட கேள்வி அதில் தான் இருக்குது. மன அழுத்தம் ஏன் வருகிறது அப்படின்னு மனோமய கோஷம். அதாவது என்னன்னா ஐயா, மூன்றாக பிரிக்க வேண்டும் ஐயா. நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், நல்லதும் கெட்டதும் சேர்ந்த விஷயங்கள், கெட்டது மட்டும் சேர்ந்த விஷயங்கள். அப்போ இந்த நாலுனுடைய தொகுப்பு தான் மனசு. கரெக்டா? நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், நல்லதும் கெட்டதும் சேர்ந்த விஷயங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறமா வெறும் கெட்டது மட்டும். அப்போது இந்த 4 விதமான விஷயங்கள் வந்து மனது வந்து எப்பவுமே திளைச்சிக்கிட்டே இருக்கும் ஐயா. இந்த மனோமய கோஷம் எல்லாத்தையும் நாம் வந்து உடம்பை பாதுகாத்துக்க பண்ணுறோம், ஆடையை துவைக்கிறோம், எல்லாமே சுத்தப்படுத்துகின்ற வீடை சுத்தப்படுத்துவோம், எல்லாம் பண்ணுறோம் நம்ம. ஆனால் இந்த மனதை தெளிவுபடுத்துவதற்காக என்ன பயிற்சி டெய்லி நாம் எடுத்தோம்? ஒவ்வொருவரும் மனதை தெளிவுபடுத்துவதற்காக மனதிற்காக ஒரு நிமிடமாவது செயல்பட்டிருப்போமா? அல்லது இந்த மனம் ஏன் இப்படி இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியிருப்போமா? இல்லை. மனம் இந்த காலத்தில் அவசரத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தென்ன, இப்பொழுது நான் மகிழ்வாக இருக்க வேண்டும், இப்பொழுது என் தேவைக்கு என்ன அதை கொடு, என் தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்ன வேலை, அவ்வளவுதான். என்னுடைய முன்னேற்றம் இன்று நான் மகிழ்வாக இருந்தால் போதும், நாளைய பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இந்த மனம்
வேகத்தோடையே போயிட்டு இருக்கு. அதுவே ஏற்கனவே 7 குதிரை பூற்றப்பட்டது, இன்னும் 4 குதிரை எக்ஸ்ட்ரா இப்போ நமக்கு சேர்ந்துருச்சு. 11 குதிரையை இழுத்துக்கிட்டு போகுது இந்த மனசு. படு வேகத்தில் போகுது. படு வேகத்தில் போகுது. அப்போ ஆசைக்கு ஒரு அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடலின் மீதே ஆணை செல்வர் அழகேசர் அப்பொன் நினைவாக வைத்த பேரும் ரசவாத வித்தை கலைந்திடுவர் நெடுநாளில் இருந்து போகும் பேரும் நிலையாக பெய்யனும் காயகல்பம் தேடி நெஞ்சம் புண்ணாவாரெல்லாம் யோசித்த வேளையில் பசித்தீர உண்ணுவதும் உறங்குவதுமாகவே முடியும். ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி தாவுகின்ற பரிசுத்த நிலையில்லாத மனமே. ஒரு ரிஷி கூட காயகல்பம் தேடுறது, தங்கமாக்குறது, இரும்பை தங்கமாக்குற வித்தை, ரசவாத வித்தை. ஒரு ஞானிக்கே கூட இந்த மனசு அந்த ஆசையை தூண்டுகிறது. ஒரு பக்தரையா பார்த்து வந்துருவாங்க. ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யாருக்காக கேட்க போறீங்க? சார் நான் எனக்கு தான் சார் கேட்க போறேன். உங்க பேர் என்னம்மா? எங்க பேர் ஜெகநாதன் சார். ஜெகநாதன். வயசு என்ன? உங்க நட்சத்திரம் என்ன? ராசி என்ன? என்னுடைய ராசி வந்து மகர ராசி சார். சரி, உத்திராடமா வைட்டமா? உத்திராட நட்சத்திரம் சார். சரி. சார் ஹலோ, என்ன வயசுமா? சார் எனக்கு 52 வயசு சார். சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு 4 வருஷமா வீடு கட்டணும் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கிறேன் சார். சரிங்க. அது எல்லாம் தடுங்களே வாங்கி இருக்குது. பணம் கட்ட முடியுமா இல்லையா? இல்ல, பணம் இருந்து தடுங்கல் ஆகுதா, பணம் இல்லாமல் தடுங்கதாகுதா? பணம் இருந்து கூட தடங்கல் ஆகுது சார். ஓகே. அது வந்து கட்டி பாதியில நிறுத்தி இருக்கீங்களா, இல்ல இன்னும் கடக்காலே போடலையா? இன்னும் ஆக்சுவலி இன்னும் கடக்காலே போடல சார். பாதி நான் எங்க வீடு ஃபுல்லு வீடு இருக்குது. சரி. அந்த பாதி ஆமா ரொம்ப நாள் ஆச்சு கட்டி. இப்போ பாதி இடம் இருக்கு, இன்னும் அந்த கட்டணம் எவ்வளவு ட்ரை பண்ணலாம் ஆகல சார். சரி. இல்லைங்க, நான் சொல்றது காலி மனையில கட்டணுமா இல்ல வீடை வந்து டெவலப் பண்ண போறீங்களா? அப்படி அதுல இருந்து கட்ட போறீங்களா? சார் காலி மனையில கட்டணும் சார். காலி மனைன்னா தென்கிழக்கு பக்கம் மேடா ஏதாவது இருக்கா? அங்க ஏதாவது ஒரு மண் குவியல் மாதிரி செங்கல் ஏதாவது போட்டு அசடு இருக்கா? தென்கிழக்குல இருக்கா சார்? எங்க வீடு கோணையா இருக்கு சார். இல்ல, அது நான் வீடுக்கு சொல்லலைங்க, மனைக்கு சொல்றேன். மனையில தென்கிழக்குல கோசு வருதா? ஆமா, கோணையா இருக்குங்க சுவாமி. அதை நேராக்கிடுங்க முதல்ல. ஓகே சாமி. அதை நேராக்கிட்டு முதல்ல வந்து பூமி சுத்தி பண்ணணும். ஓகே சுவாமி. இந்த பூமி சுத்தினா என்ன பண்ணணும்னா கோமியம். ஓகே சுவாமி. ஒரு கோயில்ல அபிஷேகம் செய்து வரக்கூடிய அந்த தண்ணி. ஓகே சுவாமி. மஞ்சள் பொடி. ஓகே சுவாமி. நாட்டு மருந்து கடையில கார்போக அரிசின்னு கேட்டா கொடுப்பாங்க. சரிங்க சுவாமி. அது கொஞ்சம் அரைக்கணும். ஓகே சுவாமி. ஜவ்வாது இத கலந்துக்கணும். ஓகே சுவாமி. அங்கங்க வந்து கொஞ்சம் கட்டப்பறையிலயோ அல்லது மம்மட்டிலையோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்துல குத்திட்டு சரிங்க சுவாமி இந்த தண்ணியை தெளிச்சு விட்டுறணும். ஓகே. எப்பன்னா நீங்க அந்த கோசை சதுரமா பண்ணிட்டு ஓகே சுவாமி தெளிச்சு விட்டுட்டு சாம்பிராணி போட்டுட்டு சரிங்க. அதுக்கப்புறம் நவதானியத்தை விரைச்சு விடணும். ஓகேங்க சுவாமி. அந்த நவதானியம் வளர்ற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க, எதுவும் பண்ணாதீங்க. சரிங்க சுவாமி. நவதானியம் வளர்ந்த பிறகு பசுமாட்டை விட்டு வந்து மேய விட்டுடுங்க. ஓகேங்க சுவாமி. அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிங்க. தடுங்களே வராது. ஏன்னா உங்களுக்கு சனி தசை நடக்குது, இது தடுங்கல் ஆகாது. ஓகேங்க சுவாமி. அதனால நல்லாவே வீடு அமையும். இது அந்த மனையினுடைய தவறுதானே தவிர ஓகேங்க சுவாமி. தடைன்றது வேற எங்கேயும் வரல. 2 விஷயம் தடையாவது. நீங்க இருக்கிற வீடும் சரியில்லை. சரிங்க சுவாமி. அங்க இருந்து வெறும் வீடு கட்டுறது மட்டும் இல்ல, முன்னேற்றத்துக்காக எந்த முயற்சி எடுத்தாலுமே அது தடுங்கலாதான் ஆகும். ஆமாங்க சுவாமி. அதனால வீடும் சரியில்லை, அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். சரிங்க சுவாமி. அதுக்கு வந்து நீங்க இணையத்துல வர இங்க நம்பர் கீழே வரும், அதுல போன் பண்ணி அந்த ஸ்கெட்ச் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அதே என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரிங்க சுவாமி. நீங்க இதை பண்ணுங்க, ஈஸியா கட்டி முடிச்சிருவீங்க. ஓகே ஆச்சுங்க சாமி. எங்க வீடு இங்க இணையத்துல வர நம்பருக்கு இல்லைங்க, கீழே வருது பாருங்க. இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கீழே வரும். ஆமாங்க, இப்போ வந்துருக்கு சுவாமி. ஆமா, அதுல தொடர்பு கொண்டு கேளுங்க, சொல்லுவாங்க. ஓகேங்க சுவாமி. நல்லதுங்க நல்லதுங்க நல்லதுங்க. அப்போ மனோமய கோசமய்யா, ஒரு மனிதனுக்கு ஆசை அளவுக்கோடு இருந்தா பிரச்சனை இல்லை. ஆசைக்கோர் அளவில்லை அகிலம் காட்டினும். அதுக்கு அளவு இல்லை. பேராசை வரும்போது பிரச்சனை இல்லை ஐயா. அளவுகள் மீறும்போது பிரச்சனை. பேராசை என்பது எல்லாருக்கும் வராது ஐயா. அளவுகள் மீறும். அந்த பேராசைங்கிறது அளவுகள் மீறுறதுக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்கு.
இயலாத ஒன்றை, கிடைக்காத ஒன்றை, முடியாத ஒன்றை பெற முயற்சிப்பது பேராசை. கிடைக்கும், இது பரவாயில்ல, இதை முயற்சி செஞ்சால் போகும், விடாமுயற்சியாக பண்ணணுங்கிறது ஆசை. அங்கே போய் இது ஒன்று எடுக்க போய் 10 எடுத்துக்கலான்னு நினைக்கும் போது பேராசை. ஆக இந்த ஆசை அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது, அல்லது ஆசை கட்டுக்குள் இல்லாமல் போகும் பொழுது அவன் மன அழுத்தத்துக்குள் கண்டிப்பாக தள்ளப்படுவான். அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி உறவு, நல்ல பாசம், அப்படியே அன்பை பொழிவாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதில் 5 பேரும் ஒருவர் உண்மையாக பரஸ்பரமாக 5 பேர் இருக்காங்கன்னா பாசத்தை பொழிவாங்கன்னா யார்கிட்டையாவது 2 பேர்கிட்ட எண்ணமும் புத்தியும் சரியில்லாமல் இருக்கும். அப்போ உண்மையாக பாசம் வைக்கிற ஒருவர் என்ன பண்ணுவார், அங்கே பாசம் வச்சு போலியாக ஏமாற போது இவர் மன அழுத்தத்தில் தள்ளுவார். இது கணவன் மனைவிக்குள்ளேயும் உண்டு. ஒன்று, கணவன் தன்னை விட அதிகமாக பாசம் வைத்திருந்தால் மனைவி மேட, மனைவி கணவனை விட அதிகமாக பாசம் வைத்திருந்தால் அங்கே மன அழுத்தத்துக்கு இடம் உண்டு. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட இருவராலும் தாங்க முடியாது. ஆனால் ஆமாம், வெளியிலேயும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது என்னாகும், மன அழுத்தத்துக்கு ஏற்படும். அப்போது மனக்கோசம் என்பது ஆகாரத்தினால் உருவாக்கப்பட்டு இப்படி காற்றை சரியாக பிடிக்காத பொழுது மன அழுத்தத்துக்கு ஆசை பேராசையை தூண்ட வழிவகுக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்துருச்சு, இந்த மனசை தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. இது தன்னை அறியாமல் நான் அன்பாக இருக்கிறேன், பாசமாக இருக்கிறேன், என்னை புரிஞ்சுக்கல, என்னை வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் செஞ்சேன், கை நிறைய கொட்டி கொடுத்தேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னால் தாங்க முடியல. இதை தூண்டுவது எது? யோசனையும் சிந்தனையும் புத்தியும் மனிதனுக்கு இருக்கிறது. ஏன் சிந்திக்காமல் செய்தாய் என்று கேள்வி கேட்டால் நம்பிக்கை தான், பாசம்தான் அப்படின்னா பட்டுத்தான் தீரணும். அப்போ இந்த வேதனை மனசு இது ரெண்டும் கொடுத்து 3வதுக்குள்ளே புகுந்துருச்சு ஐயா. அதுக்குள்ளே ஒரு பக்தர் ஐயா நித்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார். யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? எனக்காக என்ன பேருமா? என் பேர் விஜயலட்சுமி சார். விஜயலட்சுமியா? ஆமாங்க சார். என்ன நட்சத்திரம் கண்ணா? ரோகிணியா? மீனராசி, ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரமா? ஆமாம். சரி சரி சரிம்மா, எனக்கு சொல்லுங்க. வயசு 53 வயசாயிடுச்சு. சொல்லுங்கம்மா. நான் சின்ன வயசுலேயே தாய் பாப்பனும் இழந்துட்டு வாழ்ந்துட்டு கேட்குறேன். என்னம்மா? சின்ன வயசுலேயே தாய் பாப்பனும் 2 பேரும் இழந்துட்டு வாழ்ந்துருக்கேன். அம்மா, நீங்க பேசுறது தெளிவா கேட்கல, கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுங்க. சின்ன வயசுலயே அம்மாவா அப்பாவும் இழந்துருச்சா வாழ்ந்துருக்கேன் சாமி. அம்மா அப்பாவும் இழந்துட்டீங்க சின்ன வயசுல, அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு வரீங்க. அப்படியே பெரியம்மா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பெரிய பொண்ணா? பெரிய 2 பொண்ணு சாமி, 2 பேருக்கும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன். சரிங்க. ஆனா என்னோட கடன் பிரச்சனை எனக்கு தீரவே மாட்டேங்குது. இழத்தாலும் அம்மா, கடன் தீர மாட்டேங்குது. ஆமா சாமி. இதுல உடம்பு ஏதாவது படித்து ஆபரேஷன் ஆச்சா? அதெல்லாம் எனக்கு எதுவும் வீட்டு கணக்கு வச்சு ஆபரேஷன். ஆபரேஷன் நடந்ததா? ஆமா, அவருக்கு தான் கால் ஆக்சிடென்ட் ஆபரேஷன். சரி, இந்த கடன் பெருசானது இந்த 5 வருஷம் தானா? ஆமா சாமி, பிள்ளைகளை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான். சரி, இதே உங்க அம்மா வழி உறவுல ஏதாவது பிரச்சனையாச்சா? அம்மா வழி உறவுல அம்மா வழி வீட்டுல இருக்கே சாமி. வளர்த்தவங்க வீட்டுலதான் என்னை கட்டி கொடுத்தாங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். மதுரையில இருந்து பேசுறீங்களா? அங்கேயேம்மா 5 புதன்கிழமை எங்கேயாவது சிவன் கோயிலுக்கு போங்க. சரிங்க சாமி. 5 புதன்கிழமை 5 வெத்தலை மேல பச்சரிசி மாவுல விளக்கு செய்து அதுல நெய் ஊத்தி பச்சை நிற திரி கலர்ல திரி திரிச்சு அதை பன்னீர்ல ஊற வச்சு காய வச்சு அந்த திரி போட்டுட்டு ஒரு ஏலக்காய் அது உள்ள போட்டுட்டு அங்க உட்கார்ந்து ஓம் ஐம் ஐம் ஐம்னு 5 முறை சொல்லி வசியும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. 5 புதன்கிழமை. ஒரு நம்ம ஆசிரமத்துல ஒரு வாட்டி தேய்பிறை பஞ்சமியில ஒரு வேள்வி நடக்குது. அதுல மட்டும் பங்கு கொள்ளுங்க. இதுல இருந்து குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிச்ச உடனே எப்படியாவது 3 மாசத்துக்கு 3 அமாவாசைக்கு தொடர்ந்து வரணும். இல்ல நீங்க விட்டு விட்டு கூட வாங்க. ஜூம்சன் வெத்தலை யாகம் நடக்குது, வெத்தலை யாகம், அதுல பங்கு கொள்ளணும். இது மொத்தமா கரெக்டா செய்துட்டீங்கன்னா கடன்ல இருந்து வெளியில வந்துருவீங்க, நிம்மதியும் கிடைக்கும். நல்லதுமா.
அதிக செலவில்லாத எளிமையான எளிமை- ஆலோசனை சொல்லுவீங்க. ஆமா ஐயா, வேற என்ன பண்றது, அவங்களுக்கு புதன் தசை நடக்குது ஐயா. மறைந்து தாக்கக்கூடியது அது ஒண்ணுதான் ஐயா, நிறைந்து. எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அது மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஐயா. ஆகார அன்னமய கோஷம், பிராணம் காற்று இரண்டும் புகுந்து மனோமய கோஷத்தை இயக்குது. அப்படி மனோமய கோஷத்தை இயக்கி அது மன அழுத்தத்தை கொடுத்து அதுல தெளியாத போனால் ஆனந்தமய கோஷம் வேலை செய்யாது ஐயா. 4வது என்ன? ஆனந்தமய கோஷம். ஆனந்தமயம்னா சந்தோஷமா இருக்கணும். அது சந்தோஷ உடல், இனிப்புடல். ஆனந்தம் சாப்பாடு உடல், பிராணம் காற்று உடல், மனம் மன உடல், ஆனந்தம் சந்தோஷ உடல். அப்போ இந்த சந்தோஷ உடல் எங்கேருந்து வரும்? இவங்க 3 பேரும் கரெக்டாக இருக்கணும். சாப்பாடு கரெக்டாக இருக்கணும், காற்று கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த மனம் கரெக்டாக இருக்கணும். இது 3 இருந்தால் தான் ஆனந்தம் கிடைக்கும். இதை மறைமுகமாக சொல்லுது. அப்போ நிஜமான ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நிஜமான கவலையை விட்டுறணும். கவலை என்பது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னன்னா, இயற்கையாக வராது, யாரும் அதை செயற்கையாக கொடுக்க முடியாது, தானே ஏற்படுத்திக்கொண்டு தான் கவலை. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ ஆனந்தம் வேணும் என்றால், இப்போ இன்பம் துன்பம் இல்லாத பொழுது இன்பம் இருக்கிறது, இன்பம் இல்லாத பொழுது துன்பம் இருக்கிறது. அப்போ ஆனந்தம் இல்லாத போது வேதனை இருக்கிறது, வேதனை இல்லாத பொழுது ஆனந்தம் இருக்கிறது. அப்போ வேதனை என்பது தான் அந்த 3ம் கொடுக்கிறது. நீ ஆனந்தமாக இருக்கவே முடியாது எந்த காலத்திலும். மனம் அழுத்தம் கொண்டவர்கள் ஒரு காலமும் மகிழ்வோடு இருக்கவே முடியாது. ஏன்னா ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி தாவுமா. அது வெறும் ஆசைக்கு மட்டும் இல்லை, அழுத்தத்துக்கும் கூட. ஒரு அழுத்தம் முடிஞ்சிருச்சுன்னா மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சிறிது நாட்களில் இன்னொரு அழுத்தத்திற்கு தள்ளப்படுவார்கள். ஏனால் அழுத்தம் என்பது வெளியிலிருந்து வரவில்லை, உனக்குள்ளிருந்து தோன்றுகிறது. அப்போ தோற்றுவிப்பவனே நீதான், அதை அழிக்கக்கூடியவனும் நீதான். அப்போ இந்த 3ஐயும் நீ சரியாக பயன்படுத்தினால், அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், இந்த 3ஐ நீ சரியாக கற்றுக்கொண்டு பயன்படுத்தினால் ஆனந்தம் கிடைக்கும். அதுதான் ஆனந்தமய கோஷம் ஐயா. நீ சொன்ன கருத்தை செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சொற்றொடர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஆமா ஐயா, அப்படிங்கிறதோட ஒரு இதுதான் நீங்க இப்ப சொன்னீங்க. கண்டிப்பா ஐயா. அது விளக்கமா நம்ம சொல்லும் பொழுது பல விஷயங்களை இத்தனை பேர் சொல்ல அழுத்தத்தை பார்க்குறோம் ஐயா. ஒரு பக்தர் பார்த்து வந்துடும். ஹலோ 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 சுவாமி. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? சார் ராம்குமார் சார், என் பேர் திருவள்ளூர் பக்கத்துல திருவள்ளாங்காட்டுல இருந்து பேசுறேன் சாமி. ராம்குமார், யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமி. உங்க பேர் என்ன, நட்சத்திரம் என்ன, வயசு என்ன? என் பேர் ராம்குமார், சதய நட்சத்திரம். வயசு வயசு 46 சாமி. ஜாதகம் அனுப்பிச்சிருக்கேன் சாமி. 46? ஆமா சாமி. சரி சரி சரி, சொல்லுங்க தம்பி, என்ன பிரச்சனை? சாமி, வியாபாரம் கொஞ்சம் ஒரு நாள் இருக்க மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி உடல்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கு, மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு சாமி. ஓ, மனசுனா தூக்கம் சரியா இல்லையா? இல்ல, தூக்கம் எல்லாம் எல்லாமே நல்லா வருது, அதெல்லாம் எழுதுல. ஆனா ஏதோ கை இப்ப முன்னாடி பெரிய அடிபட்டா கூட அது பெருசா எடுத்துக்க மாட்டேன். சின்னதா ஒரு அடிபட்டா கூட அது ஒரு என்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு சாமி மனசுல. ஓ தம்பி, யார்கிட்டயாவது பணம் கொடுத்து வர வேண்டி இருக்கா? அது வியாபாரத்தை பொறுத்தவரையும் போகுது வருது. இல்ல இல்ல, நான் கேட்கறது எதுக்காவது பணம் கொடுத்து வர வேண்டியது இருக்கா தனியா? வியாபாரத்துல கொடுக்கறத நான் சொல்லல, கடனா கொடுத்ததோ ஹெல்ப் பண்ணதோ அந்த மாதிரி. அது என் மனைவி வழியில ஒருத்தருக்கு காசு கொடுத்து வந்தோம், அது திரும்ப வந்துருச்சா? அது வருதுன்றாங்க, அது கொஞ்சம் லேட் ஆகுது. வந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி எங்க அம்மாவுடைய இது கொடுத்துருந்தோம், அது வந்துட்டு சாமி. உங்ககிட்ட ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பேசுறதும் போது தம்பி, எனக்கு என்னன்னா, இந்த கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷமா நல்லா தான் இருக்கு. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சாமி. நல்லா தான் இருக்கு. சரி சாமி. ஆனா அதுல மறைமுகமா சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுது. ஆழ் மனசுல பயம். ஆமா சாமி. 2வது நம்ம என்ன பின்னாடி என்ன பண்ண போறோம், கை கால் ஊந்துருமா, கேன்சர் வந்துருமா, ஏதாவது ஹார்ட் அட்டாக் வருமாங்கிற பயம் அதிகமா இருக்கு உள்ள ஆழ் மனசுல. ஆமா ஆமா சாமி. இத நீங்க முதல்ல விரட்டணும் தம்பி. கேரியர், அதாவது வருமானத்துக்கோ பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்ல, ஆனா உடம்பு படுத்தோம். அப்படியே இருங்க, நான் ஜாதகத்தை பார்க்கலாம். சரி சாமி. ஓ சரி சரி, சதயம் தானே தம்பி சொன்னீங்க?
ஆமா சாமி, சரி நட்சத்திரம். ஓகே ஓகே தம்பி. 43 78ல பிறந்தேன், 46 வரும் சாமி. சரிம்மா. ஜாதகம் எப்பயாவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எங்க அம்மா பாப்பாங்க சாமி. சரி எங்கேயாவது தம்பி. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க, அதை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். தம்பி, உடம்ப பற்றி பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. சரி சாமி. நீங்களா பயப்படுறீங்கிறது தான் அது உள்ளே இருக்கு. ஏன்னா 6ல் சந்திரன். சரி சாமி. அந்த சந்திரன் வந்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ணும். சரி சாமி. ஏன்னா அது வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் தேவையில்லாம பிரச்சனையில மாட்டி இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் சனி. சரி சாமி. உங்களுக்கு போராட்டம் இல்லாம பணம் வராது. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வருமானம் கம்மியா தான் இருக்கும். ஆமா சாமி. அதுக்கான லாபம் வராது. ஆமா. இப்ப நடக்கிற தசை வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு. உங்க மனைவிக்கு அப்பப்போ உடம்பு படுத்துதா? ஆமா சாமி. அவங்களுக்கு ஆனா எங்கேயும் போய் பார்க்க மாட்டேன்றா. நான் லைட்டா கொஞ்சம் அவளுக்கு சின்ன சின்ன இல்ல பிரச்சனை வரும். 2 பேரும் உட்கார்ந்து பேசுனீங்களாலே சண்டை தான் வரும். ஆமா சாமி. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க திருவள்ளூர் தானே தம்பி? சினிமாப்பேட்டையில் தானே இருக்கீங்க? திருவள்ளங்காடு. திருவள்ளங்காடு தானே சொல்றீங்க? ஆமா சாமி. சரி, பக்கத்திலே தானே இருக்கு. இந்த 3 அமாவாசைக்கு வெற்றிலையாக நடக்குது தம்பி ஆசிரமத்துல. சரி அது சாமி. நீங்க அதோட டீட்டெயில கீழே வர ஃபோன் நம்பர்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த சரி டீட்டெயில் கேட்டு 3 அமாவாசை கலந்துக்கணும் தம்பி. சரி சாமி. அதே மாதிரி ஒரு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு, அங்க சடாச்சர முருகனுக்குன்னு 9 தீபம் போடணும் தம்பி. எலுமிச்சம்பழத்துல போடணும். சரி சாமி. சிவப்பு நிற திரிச்சு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி போடணும் தம்பி. சரி ஒவ்வொரு சாமி. தீபம் போடும் பொழுதும் ஓம் ஐம் ரட்சிப்பாய், ஓம் ஐம் ரட்சிப்பாய்ன்னு சொல்லி போடணும். சரி சரி சாமி. அங்கே முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தம்பி. 3 செவ்வாய்க்கிழமை 3 அமாவாசைக்கு வெற்றிலை யாகத்திலையும் பங்கு கொள்ளுங்க தம்பி. நல்ல மனலம் வரும். இந்த உடம்பு படுத்தாது, எல்லாமே சரியா போயிடும் தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. நல்லதும்மா. ஐயா, இப்போ ஆனந்தமய கோஷம் பார்த்தோம். ஆமா. அப்போ இந்த 3ஓட 4 சேர்ந்துக்குச்சு. இப்ப அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 4ம் ஒன்று கூடிட்டு இதை சரியா பயன்படுத்தினா இந்த உடலை விஞ்ஞான உடலா மாறிடும். அப்பா, என்ன விஞ்ஞான உடல்? அதான் அடுத்த கேள்வி. உன்னை பற்றி நீ உணர்கின்ற தன்மையை கொடுத்து விடும். ஓ, சாவை நேசிக்கின்ற தன்மையை கொடுக்கும். பயத்தை போக்கிடும். பயமே போயிடுச்சுன்னா, ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா அழுத்தம் எம்மாத்திரம். அப்போ உனக்கு விஞ்ஞானமய கோஷமான அந்த உடல் மாற வேண்டும் என்றால் இந்த 4 நல்ல குருவை கண்டோ, அல்லது அதில் அறிவுள்ளவரை கண்டோ, அல்லது அதில் அனுபவம் உள்ளவரை கண்டோ பயிற்சிக்கணும். இந்த மன அழுத்தத்தை ஜெயிப்பது என்பது மருந்தாலும் கூட முடியாது, மந்திரத்தாலும் கூட முடியாது. மன அழுத்தத்தை மந்திரத்தாலும் சரி பண்ண முடியாது, அதை மருந்தாலையும் சரிப்படுத்த முடியாது. ஏனென்றால் மருந்து சாப்பிட்டால் எனக்கு சரியா போகுமாங்கிற மன அழுத்தம் அவனுக்கு விடும். நம்பிக்கை இருந்தா தான் அது குணமாகும். அப்போ விஞ்ஞானமய கோஷத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது. ஆனால் அது இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொண்டவன் தன் உடலை விஞ்ஞானமயமாக்கி விட்டால் அவனுக்கு அது ஞான தேகமாக மாறுகிறது. இருள் தேகம், மருள் தேகம், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இப்போ இந்த 4வது நம்ம சொன்னது எங்க? விஞ்ஞானமய கோஷம் தான். இது நான் சொன்ன அந்த இருள், மருள், சுத்தம், பிரணவம். பிரணவ தேகமாக விஞ்ஞான தேகமாக உனக்கு மாறிவிடும். நாளை என்ன நடக்கும் என்றதை உன்னால் யூகித்து விட முடியும். அடுத்து எந்த தாக்குதல் உனக்கு வந்தாலும் அதை எளிதிலே பகுத்தறிந்து வெற்றி பெறுகின்ற புத்தியை கொடுத்து விடும். அது மட்டும் அல்ல, 100 பேர் நின்றாலும் நீ தனித்துவமாக விளங்கக்கூடிய சக்தியை கொடுத்து விடும். அதுதான் உங்களுக்கு விஞ்ஞானமய கோஷம். இந்த மாதிரி இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளேயும் நீ போயிட்டா, அதற்கு பிறகு உனக்கு பெயர் மனிதன் அல்ல, புனிதன் அல்ல, ஞானவான். ஞானி, ஞானவான். அதுதான் ஞானமய கோஷம். இந்த ஞானமய கோஷம் இதையெல்லாம் ஒவ்வொரு படியா அப்படியே கொண்டு வந்துட்டீங்க மேல. ஆமா ஐயா. இதை நீங்க இப்ப மன அழுத்தம் உள்ளவங்க நினைச்சுக்க பாருங்க. உங்களுக்கு வைத்தியம் வேலை செய்யுமா? செய்யாது, தூங்க தான் வைக்கும்.
அல்லது உங்களுக்கு மந்திரம் வேலை செய்யுமா? படிக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, திருப்பியும் படுக்கும்போது பிரச்சனை வந்துடுது. இரண்டும் வேலை செய்யாது. அப்போ எதுதான் வேலை செய்யும்? நீ ஆகாரத்தை முதல் கொண்டு, உடற்பயிற்சி முதல் கொண்டு, பிராணாயாமம் முதல் கொண்டு, மனப்பயிற்சி முதல் கொண்டு, அந்த மன அழுத்தத்தை தெளிவுபடுத்துவது முதல் கொண்டு, ஆனந்தத்தை பெற்று விஞ்ஞானமாக மாறி ஞானத்துக்குள் போகின்ற சக்தி உனக்குள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு உணர்ந்து விட்டால் மன அழுத்த நோய் என்பதே இருக்கவே இருக்காது. உலகத்தில் அழிக்க முடியாத பிரச்சனை மன அழுத்தம். அருமையா சொன்னீங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேர் இந்த நிகழ்வை பார்த்தா அது திருந்தினாங்கன்னா, அந்த மன அழுத்தத்தை விட்டாங்கன்னா நல்லது. ஏனென்றால் உலகை காத்தோ வெளியில கொண்டு வர முடியாது, நம்ம கூட்டுக்குள் இருப்பவரை முயற்சி செய்வோம். அந்த நோக்கத்தோடு தான் இங்கே நம்ம பண்றோம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, மன அழுத்தம் எதனால் ஏற்பட்டது? நம்பர் 1, இந்த மன அழுத்தத்தினால் நீ எப்படி பாதிக்கப்படுகிறாய்? நம்பர் 2, இல்லாத நோய் கூட இருக்கிறது போல பாதித்து எத்தனை விதமான வேதனைக்குள் தள்ளப்படுகிறாய்? நம்பர் 3. நம்பர் 4, மந்திரமா, தந்திரமா, எந்திரமா, பில்லியா, சூன்யமா, ஏவலா, திருஷ்டியா, பேயா, பிசாசா, பூதமா, மோகினியா, என்ன என்று தெரியாத ஒரு அழுத்தம், இதிலே சிக்கி கொள்ளுகின்றாய். அது போக உன்னை சுற்றி இருக்கிறவெல்லாம் நேரில் ஜெய் ஜெய் என்பான், பின்னாடி போய் பேய் பேய் என்பான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஐயோ பாவம் கஷ்டப்படுறாள், பின்னாடி போய் இதுக்கு வேற வேலையே இல்லை. யாரு? உற்ற உறவும் உற்றாரும் கூட இதை சொல்லுவார்கள். மன அழுத்த பேய் தான் ஒரு மனிதனுக்கு பெரிய பேய். மற்ற பேய்கள் எல்லாம் எளிதில் வென்று விடலாம், மனப்பேயை எளிதில் வெல்லவே முடியாது. ஆக அந்த 5ஐயும் கடைபிடித்தால்தான் வெல்ல முடியும் என்பதற்காகத்தான் 5ஐ அடக்க வேண்டும் என்று ஆமையை உதாரணமாக போன வாரம் நம்ம சொன்னோம். ஆமை தொட்டவுடனே கை 2 கால்கள் 2 தலையும் உள்ளே எப்படி நுழைத்துக் கொள்வதோ, இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஞானமய கோஷம், இது எதனால் ஏற்படுகிறது? இந்திரியங்களால் ஏற்படுகிறது. உன்னுடைய உணர்வை கட்டுக்குள் வைத்து, உன்னுடைய உணர்ச்சியை கட்டுக்குள் வைத்து, உன்னுடைய சுற்று சூழலை பகுத்தறிந்து செயல்பட்டால் மன அழுத்தத்திற்கு இடமில்லை. மாறாக அத்தனை கோஷம், இந்த பஞ்ச கோஷமும் உனக்கு உதவி செய்யும். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவாய் என்பதுதான் ஐயா அதுக்கு பதில். பிரமாதம் சாமி, பிரமாதம். இந்த மன அழுத்தத்துக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கு, பெரிய செய்தியா இருக்கு. அதம்மா ஐயா, ஏன்னா பெருமளவில் இன்னைக்கு நான் வரவங்களை பார்க்குறேன் ஐயா. அடியனுடைய அனுபவம் குறைந்தது சுமார் 37-40 வருஷ காலங்கள். காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டு வரும்பொழுது இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை கடனை விட மன அழுத்தம் தான் அதிகமாக இருக்கு. அதனால தான் நான் அதை சொல்ல வேண்டியதாச்சு. ஒரு காலர் பார்த்து பேசுகிறோம். ஹலோ, வணக்கம் சுவாமி. வணக்கங்க. எங்கேருந்து பேசுறீங்க? யாருக்காக கேட்க போறீங்க? சாமி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவாலயிலிருந்து பேசுறேன் சாமி. ஜெயராஜா. ஜெயராஜா? ஆமா சாமி. ஜெயராஜா, என்ன உங்க நட்சத்திரம், என்ன வயசு, என்ன? தனுசு ராசி சாமி. சரி, பூராடமா உத்திராடமா? உத்திராடம் சாமி. சரி, வயசு 56. சொல்லுங்க சொல்லுங்க சாமி. சின்ன ஒரு கடை வச்சிருக்கேன், வியாபாரம் இல்ல சாமி. இதான் சாமி பிரச்சனை. என்ன கடைங்க? டீ கடைங்க சாமி. டீ கடையா? ஆமாங்க சாமி. சரி சரி. காலில் ஏதாவது நெருப்பு காயம் பட்டுச்சா? ஆமா, பட்டுச்சு சாமி ஏற்கனவே. எவ்வளோ நாள் இருக்கும் அது? ஒரு 4 வருஷம் இருக்கு சாமி. சரி சரி சரி. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வியாபாரம் இருந்தால் 2-3 நாளைக்கு வியாபாரம் இருக்காது. ஆமாங்க சாமி. வருமானம் 10 ரூபாய் வந்தால் செலவு காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க சாமி. அதான் சுற்றி உள்ளவங்களால பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படிங்களா சாமி? இல்லைங்க, நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்களான்னு. உறவுல உங்களை சுற்றி உள்ளவங்க நல்லா பிரச்சனை இல்லாமல் இருக்கிறீங்களா? சுற்றி எங்கேயும் பிரச்சனை பண்ணல சாமி. பிரச்சனை இல்லை சாமி. எதுவும் பிரச்சனை இல்லையா? உறவும் எதுவும் பிரச்சனை இல்லை? இல்லை சாமி. அதை தான் கேட்டேன் நான். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அது என்ன? உடம்புக்கு பிரச்சனை வந்து சாமி. என்ன பிரச்சனை அது? எப்படி வந்தது சாமி? ரத்தம் அதிகமாகி ஒரு ஆபரேஷன் பண்ணிருந்தேன் சாமி. ஓ, அது எங்க? வயிற்றுலையா? இல்ல சாமி, தலையிலங்க. சரி. ஆபரேஷன் பண்ணி கொஞ்சம் பரவாயில்ல சாமி. சரி. அண்ணன் இருக்காரா? அண்ணா சாமி, நான் தான் மூத்த பையன் சாமி. தம்பி? தம்பிங்க இருக்காங்க. தம்பி ஒன்று, தங்கச்சி ஒன்று. எல்லாம் உங்க கூடயே இருக்காங்களா?
இல்ல சாமி, தனித்தனியா இருக்காங்க. கல்யாணம் ஆயிட்டு தனித்தனியாக போயிட்டாங்க. ஆமா சாமி. அவங்களாம் நல்லா இருக்காங்களா? இல்ல, எல்லாமே இதே மாதிரி தான் சாமி இருக்காங்க. பிரச்சனையாக தான் இருக்காங்க. பிரச்சனையோட தான் இருக்காங்க. ஓ, அவங்களும் கடன் ஆயிட்டாங்க, நீங்களும் கடனாக தான் இருக்கீங்க. ஆமாங்க சாமி. சரி சரி, வருவாங்க போவாங்க அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதில் வரவங்க போங்க சாமி. சரி சரி, ஒன்றும் இல்லை. சரிங்க சாமி. உங்கள் வீட்டுக்கு மாரிவடு தோஷம்ன்ற ஒரு சாபம் இருக்கு. சரிங்க சாமி. உங்கள் தாத்தாவுக்கு 2 தாரம் இருந்ததா? தெரியலைங்க சாமி. தெரியல. ஒரு அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஒன்று தான் சாமி. ஒன்று தானே? ஆமாங்க சாமி. சரி சரி. உங்கள் அப்போ காக்கா எப்பயாவது வீட்டில் செத்து இருந்ததா? ஹலோ, என்ன சாமி? காக்கா காக்கா ஏதாவது செத்து போயிருந்ததா வீட்டில் எப்பயாவது? இல்லைங்க சாமி. அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு எப்பயாவது தலையில் தட்டிட்டு போச்சா? தலையில தட்டிட்டு இல்லை ஞாபகம் இல்லை சாமி. இல்லை இல்லைன்னே சொல்லுங்கள். அதனால நான் கண்டுபிடிக்க தானே கேட்குறேன். இல்லை சரி, அது போகட்டும். எந்த ஊர் சொன்னீங்க? சாமி கூடலூர் சாமி, தேவாலா அப்படின்னு இருக்குங்க. ஊட்டிக்கிட்ட. ஊட்டிக்கு தாண்டி வரணும் சார். ஊட்டில இருந்து ஒரு 56 கிலோமீட்டர் சாமி. இந்த அங்கே பக்கம் வந்து வரணும். பைரவர் கோயில் இருக்கா? இருக்குங்க சாமி. அந்த பைரவர் கோயிலுக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமை சரிங்க சாமி. 5 ஞாயிற்றுக்கிழமை செய்யணும் இது. சரிங்க. அங்கே போயிட்டு 8 நல்லெண்ணெயில் தீபம் போடணும். சரிங்க சாமி. எலுமிச்சப்பழ சாதம் வந்து மந்தார இலையில படைச்சி தானம் கொடுக்கணும். சரிங்க சாமி. 5 மிளக நீல கலர் நூலில் மூட்டை, நீல கலர் துணியில் மூட்டை கட்டி அந்த தீபத்துள்ள 8 தீபத்துள்ளையும் போடணும். சரிங்க சாமி. அப்படி போட்டுட்டு ஓம் வம் ஹம் சம் பைரவாய ரட்சிப்பாயின்னு இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும். சரிங்க சாமி. இதை எழுதிக்கோங்க. ஒவ்வொரு தீபமும் இதை சொல்லி போட்டுட்டு அங்கேயே 108 முறை சொல்லிட்டு வாங்க. சரிங்க சாமி. பிரசாதத்தை படைச்சு உங்க கையால தானம் கொடுத்துட்டு வாங்க. செவ்வலரி மாலை போடணும் அன்னைக்கு. சரிங்க சாமி. பைரவருக்கு போட்டு கும்பிட்டுட்டு வாங்க. சரிங்க சாமி. இதுக்கு நடுவுல வெத்தலையாக நடக்குது பாருங்க, அமாவாசைப்பா ஆசிரமத்துல. சரிங்க. அதனுடைய டீட்டெயிலை கேட்டா சொல்லுவாங்க. அது ஒரு வாட்டியாவது நீங்க வந்து பங்கு கொண்டுட்டு போங்க. சரிங்க சாமி. இதுலயே உங்களுக்கு விமோசனம் தரும். டீ கடையால பெருசா வருங்கிறது இல்ல. சரிங்க சாமி. அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாங்கிறத சிந்திங்க. சரிங்க சாமி. இதையே வச்சுட்டு இருந்தீங்கன்னா வளர்ச்சி இருக்காது, கடன் விடாது, பெருகாது, பிரச்சனையா இருக்கும். சரிங்க சாமி. ரத்தங்கள் அதிகரிச்சதும் காலில் நெருப்பு பட்டதுக்கும் அதுதான் சம்பந்தம். சரிங்க சாமி. இதை பண்ணுங்க, போதும், வேற எதுவும் தேவையில்லை. சரிங்க சாமி. நல்லதுங்க, நல்லதுங்க. ஐயா சொல்லுங்க. அடுத்து கேள்வி இருக்கா ஐயா? இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அற்புத அதிசயத்தை கேட்டலாம்னு பார்க்குறேன். ஏன்னா நேரலை போலவே பக்தர்களை போலவே நானும் அதில் கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சொல்லுங்க நிதிஷ். இருக்குங்க ஐயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நம்ம சுவாமிகிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் நண்பர், என்ன அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அவருடைய நண்பர், அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம், அவர் வந்து ஒரு லேண்டு வாங்கியிருக்காரு. அது வந்து ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க அந்த லேண்டில் வந்து புதையல் கிடைக்குன்னு. அதை நம்பி அவர் வாங்கிட்டு இருக்காரு. சரி. வாங்கிட்டு அந்த லேண்டை வந்து அதை ஒன்று எடுத்துருப்பாங்க போல இருக்குங்க. புதையல் எடுத்தாங்க. ஆமாம் 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 ஆமாம். அது எப்படின்னாக்கா அதை எடுத்துகிட்டு 2 வருஷம் அது திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது திறந்தாக்கா அது வந்து மறைஞ்சிடும், உங்கள் குடும்பம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இப்போ என்ன பண்ண 2 வருஷம் பேசாமல் காத்துருந்துருக்காரு. 2 வருஷம் கழிச்சு திருப்பி கேட்கும்போது எனக்கு உத்தரவு வரல, நான் உத்தரவு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி போயிட்டுருக்காரு. 1 வருஷம் ஆயிருக்குது. மறுபடியும் வந்து கேட்டால் எனக்கு ஒன்றும் உத்தரவு வரல, வந்ததுமே உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இதை நம்பி பல கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெரிய கோடீஸ்வரன். இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் எதிர்பார்த்து இதை வாங்கிட்டு இவர் அவர் பிரச்சனையில் இருக்கார். சுவாமிகிட்ட கொஞ்சம் பேசி அது என்னன்னு சொன்னாக்கா சரியாக அவருக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ரொம்ப என்னுடைய திக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்க. சரி, நான் சாமிகிட்ட கேட்டு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அப்படியா, சரி, அது எனக்கு ஒன்றுப்பா இல்லை, அதில் இருக்கிற மாதிரி தெரியல, நீ சொல்கிறதுனால பார்க்கலாம், அந்த மண் கொஞ்சம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த நிலத்துடைய மண்ணை. அப்புறம் அவங்களுக்கு சொன்ன மண் எடுத்துகிட்டு நீங்கள் வாங்க சுவாமி போய் பார்க்கலாம்
அப்புறம் என்ன சொல்கிறார் பார்க்கலான்னு அப்புறம் மண்ணு கொண்டு வந்தாங்க. நாங்கள் சாமியை வந்து பார்த்தோம். சாமி என்ன வாங்கி வச்சுட்டு நான் சொல்கிறேன் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் மண்ணு பார்த்துட்டு அவருக்கு ஒரு நாள் கூப்பிட்டாரு. இதில் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில நித்தி, அவங்களுக்கு சொல்லிவிடுன்னு அப்படி. அவங்களுக்கு சொன்னாக்கா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எடுத்து வச்சுட்டு இருக்கிறேங்க, அதுலேருந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க 2 வருஷம் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது தொட்ட வந்து குடும்பம் வாங்கிடுவோன்றாங்க, காணாது போய்டும் சொல்கிறாங்க அப்படின்னு. அப்படியா, அவருக்கு தெரியும், நம்ம தான் சொல்லியிருக்கிறோம் எடுத்து வச்சுருக்காங்கன்னா. இருந்தாலும் அவர் சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட, சாமி அவர் ரொம்ப திக்கு ஃப்ரெண்டு, அவரும் ரொம்ப ஒன்றா படிச்சிருப்பாங்க பலருக்கு, எனக்காக கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படியா சரி, ஏதோ உன் ஃப்ரெண்டுன்ற போகலாம் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் ஆமாம் சாமியை கூட்டிகிட்டு இது சுமார் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க. சரி, கூட்டிகிட்டு போனால் போய் ரூம் போட்டுட்டு அவர் வர சொன்னோம். வந்துட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எட்டுன்னு வர சொன்னார். அப்படி சாமி எப்போவுமே வெளியில் போகும்போது ஒரு தண்டை ஒன்று எட்டுன்னு வருவார். அது வந்து அவங்க குரு கொடுத்தது. அது பல நூற்றாண்டு முன்னாடி இதுவாக இருந்துங்க. சுவாமி கொடுத்துருக்காரு அவங்க குரு. அது எப்போவுமே இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போகும்போது எடுத்து வந்துடுவார். சரி, அது கையில் வச்சுட்டு எடுத்துன்னு வந்துடுறாங்க. எடுத்துன்னு வந்தால் அது பார்த்தா ஒரு 2 பானை மாதிரி அந்த வெங்கலத்தில் 2 சட்டி, ஒரு 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 சின்ன டப்பா மாதிரி ஒரு இதுங்க. அது ஒரு இது மொத்தம் 3 எடுத்துருக்காங்க நிலத்துலேருந்து. சரின்னு சொல்லிவிட்டு சாமி சரி அதை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன இது மாதிரி போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தண்டத்தில் அடித்து அதை உடைக்கிறாரு. உடைச்சதும் உள்ளே கை விட்டு எடுக்கிறார். பார்த்தா தகன்னு மின்னுதுங்க. நாங்கள் சாமி ஒரு தங்கம் தான் போகிறது, நாங்கள் எல்லோரும் அதிர்ச்சி ஆகிட்டோம். அவங்களுக்கு பூரிப்பாயிடுச்சு. நான் தகன்னு மின்னது தங்கம் இல்லை. அப்புறம் இரு ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்றாரு. என்னடா இதுன்னு அப்படியே அவர் கொடுத்தாரா. அது ஜல்லிக்கல்லுங்க, நம்ம தாரோடு போடுவேன் சின்ன ஜல்லி, அதில் வந்து பூசி அந்த பல கொண்டு வந்துட்டுக்கிறாங்க. ஜல்லி தெரியுது கீழே, என்ன அழகாக ஜோடிச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்படியே மூஞ்செல்லாம் எங்களுக்கு சிறிதாக இருந்துச்சு. ஏதோ கிடச்சிதுன்னு ஒரு ஆனந்தம். அது இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே முடியும் இதுவாகிடுச்சு. சரி, 2வது திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அது என்ன பண்ணுறாரு, அதே தனத்தில் அடிக்கிறாரு. அடித்து ஓப்பன் பண்ணால் அதில் வந்து சிவலிங்கமும் சங்கு இருக்குது. அதாவது இந்த நவரத்தின கல் இருக்குது பாருங்கள், அதில் வந்து சிவலிங்கமும் சங்கும் இருக்குங்க. நவரத்தின சங்கு, நவரத்தின அது கல் எல்லாமே. சரி, இது ஒர்க் அவுட் ஆகிடும் பொழுதுன்னு பார்த்தா இந்த ஆர்டிஃபிஷியலாக வருது பாருங்க, அதை ஒட்டி வச்சுக்கிறாங்க. இன்னும் பங்காயிட்டான் மனுஷன் பாவம். அது வலம்புரி சங்கா சாதாரண சங்கா? அது வலம்புரி சங்கு மாதிரி தான் இருக்குது. அது எனக்கு அதை பற்றி தெரியாது, சாமி தான் தெரியும். சரி, அது வலதா இடதான்னு. இன்னொரு பாக்ஸு, சரி அதையும் தோந்து போகலான்னு அது அடியா 3வது அதை அடிச்சு பார்த்தா இது சின்ன ஜல்லி, அது 1.5 ஜல்லி, அவ்வளோதான். பல லட்சத்தை எழுந்துட்டு பாருங்க. ஒரு ஆசை ஒரு மனுஷனுக்கு, அந்த நிலத்தை வாங்கினாக்கா உனக்கு புதையல் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த நிலத்தை விற்றுட்டுருவாங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்க, முன்ஜாக்கிரதையா உடனே பிரச்சனை பண்ணி. அது எப்படின்னா அது பாருங்க, 2 வருஷம் இடைவெளி கொடுத்துருக்காங்க. இல்லை, ஒருத்தர் வந்து அதை சொல்லி அது எடுத்து தரேன், நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அதுக்கு எனக்கு அமௌண்ட்டு கொடுத்தா நான் எடுத்து தரேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டை கொடுத்த பிறகு தான் அவர் எடுத்து கொடுக்குறாரு. அதை அவர் தான் சொல்கிறாரு 2 வருஷம் திறக்கக்கூடாது, திறந்தீங்கன்னாக்கா அது மாதிரி ஆகிடுன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அடியாரங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் சொன்னாங்கன்னா நம்பி எதுவும் செயல்படாதீங்க. பேராசைப்படக்கூடாதுங்க. ஆமாம், ஏன்னா நான் சுவாமி கேட்டது அது மாதிரி பொருள் இருக்குதுன்னா அதுவும் வந்துடும். இப்போ நீ பூமியை நோண்டுறேன்னு வச்சுக்க, அப்போ அதுவாக வந்துடுது. எத்தனை பேர் எடுக்கிறாங்க, அதுவாக வரும். உனக்கு வரணும்னு வந்தால் அது வந்துடும். இந்த மாதிரி ஒருத்தர் வச்சு அவர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அதை வேறு எதுவும் நோக்கி பயணிக்குதுன்னு அர்த்தம். நமது நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம், ஒருவேளை புதையிலே இருந்து கிடைச்சாலும் அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அவங்க யாரும் அதை பயன்படுத்த முடியாது சட்டப்படி. அது வேற இருக்கு. உண்மை. அதே அது போல் கிடைச்சவங்களும் அரசாங்கத்துக்கு கொடுக்காம வச்சுருந்தவங்களும் இருக்காங்க. எத்தனையோ பேர் வளர்ந்தவங்களும் இருக்காங்க. நமக்கு தேவையில்லை. அது மாதிரி கிடைச்சாலும் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது. அது
இதுக்காக வீண் பணத்தை செலவு பண்ணி வீடை வாசலாக்கி வாசலை தரையாக்கிடக்கூடாது இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி வேலைங்கள்லாம் வந்தால் தயவு செஞ்சு பேராசிரியர் அவருக்கு தேவையில்லை. தொடர்ந்து பார்க்கறது முன்னாடி சாமிகள் சொல்லிட்டாங்க அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆமாங்க, சொன்ன கேட்கல அவங்க. அது நித்தி சொன்னதில் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, கடைசியாக அந்த மாதிரி ஆசைப்படாதீங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நித்திலாம் எப்பவுமே இந்த மாதிரி ஆள் அமைச்சிட்டு போய் கேட்பாங்க, ஏன் சாமி இப்படி சொல்றீங்கன்னு. அது மாதிரிலாம் ஒன்றும் உண்மை கிடையாதுப்பா, அது பொய். புதையல் என்பது எடுக்கப்படுவதில்லை, கொடுக்கப்படுவது. அது தானா வர்றதுக்கான அமைப்பு இல்லை. ஆமாம், யதார்த்தம். அது ஜாதகத்தில் கூட அதை கணிக்கலாம். ஏன்னா ஜாதகம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால கணிக்கலாம். 9ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கணும், அல்லது 11ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கணும். செவ்வாய் அதுக்கு 11ல் சம்பந்தப்படணும், அல்லது அதுக்கு 9ல் சம்பந்தப்படணும். அப்படி சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் பூமியில இருந்து புதையல் கிடைக்கும். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ரொம்ப இது ரேரு. அதுதான் நான் இப்போ கடைசியாக சொன்னா அப்படி பாரு, அது மாதிரி ஏமாறாதீங்க சாமி அப்படி சொல்லிடுறாரு. அதுதான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அற்புதத்தை சொல்லிட்டார் அவரு. நான் இதெல்லாம் ஏன்பா சொல்றீங்கன்னா, ஆனால் கடைசியாக ஒரு நல்லதை பண்ணார் ஐயா நம்ம நித்யானந்தம். இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறன்னும் போது பாராட்ட வேண்டியதாக இருக்குது. நம்ம நேரடியாக பார்த்தது அது மனதில் பதிஞ்சிட்டு அது போய் மறக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து நம்ம நேரடியாக பார்வையில் பார்த்தது. அது வரவேற்கிறேன், அதை மறுக்கல. ஏன்னா நம்ம அனுமதி கொடுத்ததுனால. ஆனால் நினைவு இருந்து பிசகாமல் சொல்கிறியே, அதுதான். அது ஒரு நம்ம நண்பர், அதனால இன்னும் ஆழமாக பதிஞ்சு போச்சுங்க. பெரிய பாதிப்பு ஐயா அவருக்கு. இதில் இந்த அற்புத அதிசயத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும், அனுபவபூர்வமான அற்புத அதிசயம். இதுவே அதிசய அற்புதம்னு பேர் அமைஞ்சிருக்கு பாருங்க, யதார்த்தமா அமைஞ்சிருச்சு. ஒரு பக்தர் பார்த்து. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டம் வாழப்பட்டு கிராமம் சார். யாருக்கா கேட்க போறீங்க? இங்க அதாவது கோயில் ஒண்ணு கும்பாபிஷேகம் பண்ணோம். சரிங்க. அது ரொம்ப நாளா பண்ணணும்னு அப்பா இறந்துட்டாரு இப்ப இடையில. சரிங்க. அவர் வந்து கும்பாபிஷேகம் பண்ணு ஏற்பாடு பண்ண முடியாம போகுது. அதுக்கப்புறம் 30 வருஷம் ஆகி போச்சு, கும்பாபிஷேகம் பண்ண முடியல. சரிங்க. எனக்கும் வேலைக்கு போன இடத்துல வேலைக்கு போக முடியாம ஆகி போச்சு, வீட்லயே இருக்கேன். சரிங்க. அது எதுவும் பண்ண முடியல. அதுதான் அது கிட்ட போனாலே எதுனா ஒரு செலவு வந்துனே இருக்குது. சரிங்க. என்ன கோயில்? அது முருகன் கோயில். முருகன் கோயிலா? சரி. அது யார், உங்களுடைய பூர்வீக கோயிலா? பூர்வீகங்கள அப்பா செஞ்சு கட்டி வச்சாரு சின்னதா. அப்பா சின்னதா கட்டி வச்ச கோயிலை நீங்க வழி வழியா கும்பிட்டுட்டு வரீங்க? ஆமா. அப்பா செய்யும் பொழுது அதுக்கு கோபுரம்லாம் எதுவும் வைக்கலையா? கோபுரம் இருக்குது, உள்ள மூலஸ்தானத்துல முருகர் சிலை இருக்குது, விநாயகர் சிலை இருக்குது. மூலஸ்தானத்திலேயேவா? மூலஸ்தானத்திலே. விநாயகர் வந்து வெளியே இருக்கு. சரி, சுத்தி பரிவாரங்கள்ல எதா இருக்கு? அதெல்லாம் எதுவுமே இல்ல. பரிவாரம் வெறும் விநாயகரும் முருகன் மட்டும் இருக்கு. முருகர் விநாயகர் எதிர்க்க மயிலு சோளம் இந்த வேல் இருக்கு. அடுத்து சுத்தி காம்பவுண்ட் சவர் போட்டு வச்சிருக்கோம். உள்ள சரி, நான் கேட்கறத கரெக்டா சொல்லுங்க. முருகன் இருக்காருல கர்ப்ப கிரகத்துல? ஆமா. அங்க நேரா மயில் வேல் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. அது முருகர் தலைக்கு மேல வருதா அந்த வேலு? இல்ல, வேலுக்கு அது அந்த வேல் வந்து தலைக்கு ஒரு மட்டமா தான் இருக்கும். கண்டிப்பா இல்ல, அதிகமா இருக்கும். அத போய் முதல்ல அங்கிருந்து எடுத்துருங்க. மயிலோட வேலை சேர்த்து நேர் எதிர்க்க வாகனத்தாண்ட வைக்க கூடாது. அந்த இடத்த எடுத்து பலிபீடம் வைங்க. அது சாமி. அப்போ அது எங்க இருக்கு? மயிலுக்கு பின்னாடி இருக்கா, வேலுக்கு முன்னாடி இருக்கா? வேலுக்கு முன்னாடி, மயில் அந்த பலிபீடத்துக்கு பின்னாடி இருக்குது வேலு. அதுதான், அங்க இருந்து எடுத்துருங்க. பலிபீடத்துக்கு பின்னாடி வேல் வரக்கூடாது. அத வேலை எடுத்துட்டு முதல்ல அங்க பிரதிஷ்டை வேற இடத்துல மயிலுக்கு பின்னாடியோ மயிலுக்கு சைடுலயோ வைங்க. பலிபீடத்துல அது வந்து பலிக்க பீடத்துல வேல் வைக்க கூடாது. ரெண்டாவது, முருகனுடைய கண்ணுக்கு கீழத்தான் வேல் இருக்கணும், நேர்பார்வையில் இருக்கக்கூடாது. எப்படி இந்திர மயில், ஞான மயில் அப்படின்லாம் மயிலுக்கே கணக்கு இருக்குல்ல. முதல்ல அந்த வேலை பண்ணுங்க, அதுலயே உங்களுக்கு பாதி குறைஞ்சிரும். ஒரு முறை அந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பாருங்க. நல்லது. என்னங்க? உங்களை பார்க்கணும், எங்க வரணும்? அது நீங்க இங்க நம்பருக்கு இருக்கும் பாருங்க, அந்த நம்பர்ல போன் பண்ணி கேளுங்க, சொல்லுவாங்க.
அது கிட்ட என்னங்க கட் ஆயிடுச்சு. அது மாதிரி முருகனுக்கு வைக்கக்கூடியவங்களுக்காக சொல்கிறேன் நான். இந்த வேல் எல்லாம் வந்து சுவாமிகளுக்கு அவர் கையில் இருந்தால் தலைக்கு மேலே இருக்கிறதுல கூட தவறு இல்லை, எதிர்க்க இருக்கக்கூடாது என்பது ஒரு சின்ன ஆகமம், சிற்பசாஸ்திர ஆகமம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பலிபீடத்துக்கு பக்கத்தில் வேல் வரக்கூடாது. பலிபீடத்துக்கு கீழே உருவத்தில் நம்ம டிசைட் போட்டுக்கலாம், கருங்கல்லில் வச்சுட்டு வேலை அப்படி வைக்கக்கூடாது. இது வந்து நல்ல ஸ்தபதிகளை கேட்டு அதை முடிவு பண்ணுறது தான் நல்லது. அப்படியே தொடர்ந்து கால் வச்சுக்காங்க பார்த்தல அனுப்பி. ஹலோ சுவாமி வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? தூத்துக்குடி மாவட்டம் உசரத்துக்குடி இருப்பு, உடன்குடி பக்கம். உடன்குடி பக்கம். யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான் சுவாமி. என்ன பேர், என்ன நட்சத்திரம், என்ன வயசும்மா? ராமச்சந்திரன். ஆ. விசாக நட்சத்திரம். விருச்சிக ராசி. வயது 56 சுவாமி. எல்லாம் 50க்கு மேலேயே வராங்க இன்னைக்கு. பரவாயில்ல. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த 3 வருஷமா எப்படி இருக்கு சாமி? எனக்கு எங்க அப்பா இறந்த பிறகு வச்சு தொழில ரொம்ப டல்லு சாமி. இல்ல, அதுதான் இந்த 3 வருஷமா எப்படி இருக்குன்னு கேட்டேனா. இந்த 3 வருஷமா முன்னேற்றம் இல்லை சாமி. கடன் அதிகமாச்சா? கடன் அதிகம் தான் ஆகிட்டு இருக்கு. நகையெல்லாம் வச்சுட்டீங்களா? நகையெல்லாம் பேங்க்ல இருக்கு. சரி. அதே மாதிரி தேவையில்லாம நல்லது செஞ்சு கெட்ட பேர் வந்துச்சா? ஆமா. இது வந்து வருமானத்தை விட செலவுகள் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கா? செலவு தான் கூட இருக்கு சாமி. சரி. தினமும் வீட்லயும் பிரச்சனை ஆகுதா? ஆமா. இது வந்து கொஞ்சம் நேரம் சரியில்லை கடந்த 4-5 வருஷமா. இதுல மேற்கொண்டு விட்டதை பிடிக்கலாம்னு ஏதாவது பணத்தை செலவு பண்ணாதீங்க. சரி சாமி, அப்படிதான் போட்டுட்டு இருக்கிறேன். இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் அதை தான் பண்ணுவீங்கன்னு. அதனால தான் சொன்னேன் நான். விட்டதை பிடிக்கலான்னு பணம் போட்டிங்கன்னா பணம் போய்கிட்டே இருக்கும், விட்டதும் வராது, இருக்கிறதும் நிலைக்காது. சரி. அந்த தப்பு பண்ணிடாதீங்க. சரி சாமி. நம்பர் 1. நம்பர் 2 வந்து நீங்கள் அவ்வளோ தொலைறீங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தேய்பிறை பஞ்சமிக்கு நம்ம ஆசிரமத்தில் ஒரு வேள்வி நடக்குது. சரி. இதுக்காகவே பிரத்யேகமாக உங்களுக்கு சுக்கிர தசை நடக்குது. இது ஆரம்பிச்சு சொற்ப காலம், நான் சொன்ன இந்த 3-4 வருஷம் தான் ஆகுது. சரி. இதுவே அது எப்போ ஆரம்பிச்சதோ அதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். சரி. அதுக்கு முன்னாடி பெரிய முன்னேற்றம்ல பாருங்க, மயில் கத்துது பாருங்க. ஆமா, ஒரு நாள் பெரிய முன்னேற்றம் இல்லை சாமி. இல்ல, அது ஆமான்னு சொல்லி ஊர்ஜிதம் படுத்துது. அது அதுதான் முக்கியம் நம்ம சொல்றது, புரியுதா? மயூர பந்தம் நிலையறிய வருமின் அவ்விடமாம் தன்னில் கிரக கோளார் என்று சூளுரை மந்தனம் கூடு கூட்டிய நிலை தன்னில் கலஸ்தரனும் உடனிருந்து கெடுத்தே தீர்வான் நிலையாய் சூழ் சொல்ல கேளப்பா கோணமுனி சொன்னேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த மயில் அகழ்வல் போது அது அந்த சனிக்கும் சுக்கிரனுக்கும் சம்பந்தம் உள்ளதான். உங்க ஜாதகத்திலே அந்த 2 தான் பிரச்சனையா இருக்கும். ஆக இது என்ன பண்ணும்? பேர் கெடுக்கும், அவமானம் ஏற்படுத்தும், விரயத்தை கொடுக்கும், வருமானம் குறையும், செலவுகள் அதிகரிக்கும், நகைகள் தங்காது, பணம் இருப்பு கொள்ளாது, இடங்கள் தங்காது, வாங்கின இடம் விற்க வைக்கும். இதான் அது மயில் சொல்றது. அதனால கொஞ்சம் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க ஒரு தேய்பிறை பஞ்சமிக்கு அந்த ஹோமத்துல பங்கு கொண்டுக்கோங்க. சரி சாமி. எனக்கு குழந்தை இல்லை சாமி. அது 2 இப்ப பிரச்சனை போதுமா? அது தீர்த்துடலாமா? சரி, குழந்தைக்கும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வரீங்கல்ல, வரும்போது மனைவியோட வாங்க. சரி, பார்த்துட்டு நான் சொல்றேன் என்ன பண்ணலான்னு. சரி. ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி வருது இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து நான் பரிகாரம் கொடுக்குற மாதிரி, அதாவது உங்களை பார்க்குற மாதிரி வச்சுக்கிறேன். சரி. நீங்க அந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு வாங்க, 2த்தையுமே சரி பண்ணிக்கலாம். சரி சாமி. நல்லதுங்க, நல்லதுங்க. அதாவது எப்படி இது பாருங்க ஐயா, காகம் அகலும் நம்ம பார்த்துருப்போம், மயிலும் வரும், அதுவும் நம்ம பார்த்துருப்போம். இதில் மயில் வர்றது அபூர்வம். ஆமாம் ஐயா, மயில் வர்றது அபூர்வம். அதுக்கு தான் நான் பாடலை கோணமணி பாட்டு அதுக்கு தான் எடுத்தேன் நான். அவர் இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் ஒரு வித்தகர் அவர். இப்போ இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் பல நூறு ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி ஐயா. அப்படி ஒரு அற்புதம் ஐயா. ஐயா, கடைசியாக நீங்கள் 2வது கேள்வியை கேட்டுட்டீங்கன்னா. ஆமாம், கேட்டுறேன். ஒவ்வொருவருக்கும் நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் என்பது அவரவருடைய செயலால் ஏற்படுகிறதா அல்லது பிறக்கின்ற அடிப்படையில் கிரகங்களால் ஏற்படுகிறதா? இதை பற்றி நீங்கள் விளக்கமாக சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். சூப்பர் ஐயா.
நல்லதும் கெட்டதும் யாரால் ஏற்படுகிறது? மனிதனாலா, மனதாலா, அவராலா, கிரகத்தாலா? அப்படி எடுத்துக்கலாம் ஐயா. ஐயா அநேகமாக பதில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் ஐயா. வட்டம் போட்டாங்க ஐயா. ஏன்னா இன்னைக்கு அற்புதாதிசயம் அந்த சுவையோடு போய் 2 காலரம் பார்த்து வட்டம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஐயா. ஏன்னா புத்தகமாகட்டும் எதுவாகட்டும் நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேசவே முடியல. விக்ரமாயா எத்தனையோ இருக்கிறது. அதில் சிங் இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடியது. நீங்கள் எது வேணுமோ அது நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க, கொடுப்பாங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.